பதற்றப்படாமல் வா. இந்த அப்பன் அழைத்து விட்டதும் நான் உன் கையில் தர வேண்டியதை தான் தரப்போகிறேன் என்று நீ தீர்க்கமாக நம்பு. அதை விட்டு விட்டு இதற்காக அழைக்கின்றானோ என்று எண்ணிக் கொள்ளாதே. இந்த குருவின் வரம் என்பது புதிய அத்தியாயத்தை தான் தொடங்கி வைக்கப் போகிறது. உன் மனம் விரும்பியவரிடமிருந்து நீ தேடிக் கொண்டு இருந்த பொக்கிஷத்தை தருவதற்கு இந்த முருகனானவன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அதிர்ஷ்டத்தின் வாயில் கதவை தட்டி இருக்கும் போது என் பிள்ளையே எனக்காக யாருமே இல்லையே என்று நீ கண் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இந்த அப்பனை மிஞ்சிய சக்தி ஏதும் உண்டோ? இல்லை என்று தானே என்னை நம்பி வந்து இருக்கின்றாய். அப்படி என் பிள்ளையே, உன் மனதில் உள்ள குழப்பத்தையும் தீர்த்து வைத்து உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன். நீ என்னிடம் கேட்டது என்ன? நீ விரும்பியவரின் முடிவை கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய முடிவை சொல்லிவிட்டு அங்கு பதில் முடிவுக்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். இதற்கு மேல் என்னால் காத்திருக்க முடியவே முடியாது அப்பனே என்று சொல்லி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழியின் கஷ்டத்தை நான் உணராமல் இருப்பேனா? இதோ உன் கவலை தீரும் நேர காலம் வந்து விட்டது. உன்னிடம் இல்லாததை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்காதே. உன்னிடம் இப்பொழுது எது இருந்து கொண்டு இருக்கின்றதோ அது உனக்கானதாக மாற்றிக்கொள்வதற்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் முருகன் உன்னை பற்றி நான் என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றேன் என்று சிந்திக்காதே. நீ நல்ல பிள்ளையாக இருப்பதனால தான் இந்த முருகனின் மீது அதீத அன்பு வைத்திருக்கின்றாய். உண்மைக்கு மாறாக உன்னை கண்டால் ஒரு பேச்சு, நீ இல்லை என்றால் ஒரு பேச்சு பேசிக்கொண்டு இருக்கின்றார்களே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருக்காதே. அவர்கள் அப்படித்தான் என்று நீ நகர்ந்து விட்டு சொல். உன்னுடைய இப்பொழுது கஷ்டமான நிலைக்கு யார்தான் காரணம் என்று நீ கண்டவர்களை பற்றி எல்லாம் நினைத்து கொள்ள வேண்டாம். என் பிள்ளையே, வருகிறவர்களும் போகிறவர்கள் நம் வாழ்க்கை முடிவு செய்வதற்கு நான் ஏன் இடம் கொடுக்க வேண்டும்? அப்படி இடம் கொடுத்தால் அது நம்மேல் தானே தவறு இருந்து கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் சில சமயத்தில் ஒரு யதார்த்தத்தின் விளைவுகளை சந்தித்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் என்று தெரியாமலே மனம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றார். வருவது வரட்டும். எந்த நிலையிலும் என் அப்பன் முருகன் என்னை விட்டு வருவதில்லை என்று நீ நம்பிக்கொண்டு இருக்கும் பட்சத்தில்தான் உன் வாழ்க்கை வாழ்வதற்கான நிலையை நீ அடையப் போகிறாய். அதை விட்டு நான் வணங்கிய பிறகுதான் இவ்வளவு சோதனையை வைத்திருக்கின்றாய் என்று எண்ணி விடாதே. இந்த சோதனையில் எவ்வளவு நிலையாக இருந்து கொண்டு இருக்கின்றாய், எவ்வளவு நம்பிக்கை வைத்து செயல்படுகிறாய் என்பதை பார்ப்பதற்குத்தான் இந்த சோதனை. இந்த சோதனையில் நீ ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. அதை தருவதும் அதை முடித்து வைப்பதும் இறுதியில் வெற்றியை கொடுக்க வைப்பதும் இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதை நினைத்து வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? நீ சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நான் உன் கையில் இருந்து கொண்டு இருக்கின்றேன். நீ என்னை எப்படி வேண்டுமானாலும் ஆட்டி படைத்து கொண்டிரு. ஆனால் சற்றேனும் சிந்தித்து விடாதே முருகா, நான் உன் கையில் இருந்து இறங்கி விடுவேனோ என்று. வலி தாங்க முடியாமல் இல்லை, வலி இருந்தாலும் நான் உன்னை கட்டி பிடித்து கொண்டுதான் இருப்பேன். உன்னை கரம் பெற்றி கொண்டுதான் இருப்பேன். நீயே என்னை போய் என்று சொன்னாலும் இந்த அப்பனை விட்டு போகும் எண்ணம் இந்த குழந்தைக்கு கிடையவே கிடையாது என்று மட்டும் இந்த முருகனிடம் தெளிவுற நீ புரிய வைத்துப்பார். உன் எண்ணத்தாலும் உன் சொல்லாலும் உன் செயலாலும் சதா நேரமும் அவனை மட்டுமே நீ பாராயணம் செய்து கொள். நிச்சயம் வருகின்ற அடுத்தடுத்த விஷயத்தில் நீ வெற்றி பெறுவதை இங்கு அடையத்தான் போகிறாய். மனதில் இருக்கின்ற சூழ்நிலைகளின் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் என்னிடம் நீ சொல்லிவிட்டாய். அதன் பிறகும் இதற்காக பிள்ளையே தாங்கி பிடிக்க யாருமே இல்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தாய். உன் தாங்கி பிடிக்க உன் வாழ்க்கையில் வருவதற்கான நிலையை தானே இந்த முருகன் நான் உனக்காக ஏற்படுத்தியிருக்கின்றேன்.
அதன் பிறகு எதற்காக நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய்? மனதில் என்ன வழிகள் இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் என்ன நடந்து கொண்டே இருந்தாலும் சரி, அத்தனையிலும் நீ அங்கு வெற்றி பெறுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அதை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிரு. நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் பயணமும் அழகாக இருந்து கொண்டு இருக்கும். நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நான் தர்மத்தையும் நியாயத்தையும் நேர்மத்தையும் கொடுக்க போகும்போது யார் மேல் இங்கு யாருக்கென்ன கோபம் என்பது போல் அவரவர்களின் வேலையை அவரவர்கள் இங்கு பார்த்து சென்று விடுவார்கள். வீணாக சில சமயத்தில் குழம்பிக் கொண்டுதான் இருக்கின்றோம். வருவது போவதும் யாரென்று தெரியாமல் நீ தவித்து கொண்டுதான் இருக்கின்றாய். எல்லாம் இந்த முருகன் இருக்கும் போது உன் மனதின் கவலைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. நீ நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் இதைவிட சிறப்பான மாற்றத்தை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்ட போது நீ எதற்கும் மனமருந்தவே வேண்டாம். நீ உனக்கான பாதையில் தெளிவாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால் ஒன்றுமே நடந்த பாடில்லை அப்பா என்றுதானே இந்த முருகனை நோக்கி கையெடுத்திருக்கின்றாய். முருகன் நீ சொல்கின்ற சொல்லுக்கு இப்பொழுது அடிமையாகிவிட்டேன். ஏனென்றால் நான் சொன்னதுக்காகத்தானே இத்தனை காலம் நம்பிக்கையும் பொறுமையும் காத்திருந்தாய். அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்டதும் என் மனம் இங்கு அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது. என் பிள்ளையே, உன்னை ஒவ்வொரு நடிலும் மெருகேற்ற வந்திருக்கும் போது கடந்து வந்த பாதையை நினைத்தும் கவலைப்படுகின்ற தர்மத்தை நினைத்தும் நீ கலங்கி கொண்டு இருக்காதே. மனதின் ஆசைகளையும் நிஜங்களையும் நான் நினைவாக்க வந்திருக்கும் போது எந்த பெருமகிழ்ச்சியை நீ கொண்டு சேர்க்கப் போகிறாய் என்று கேட்காதே. இதோ உனக்கான பாதையில் அவர் தெளிவாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார். நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்று செய்வதற்கு முன்னதாகவே அந்த விஷயத்தில் அவர் முன்னோடியாக இருந்து கொண்டு உனக்கான செயலை செய்து கொண்டு உன் வெற்றிக்கான நேரத்தை நீ தொடங்கி கொண்டே இரு. யார் எப்படிப்பட்டவர்கள் என்று ஆளுக்கு ஒரு திசையில் சும்மா நின்று கொண்டு அங்கு கருத்து கணிப்பை நடத்துவது மிக மிக எளிது. ஆனால் அந்த வாழ்க்கைக்குள் பழகுவது எவ்வளவு கடினம் என்று நீ உன்னை பற்றி பேசியவர்கள் முன்னால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என்று தானே உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் ஒன்று மட்டும், நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய மாற்றத்தை நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. எந்த விஷயம் எப்படி வருவென்றே தெரியாது என்கின்ற பொழுது சில நேரங்களில் நாம் ஜாக்கிரதையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் அதை தாண்டி இந்த முருகன் அல்லவா நம்மை ஜெயிக்க வைக்க போகிறான். நமக்கானவர் நம்மை தேடி வந்திருக்கும் போது உன் மனக்குழப்பங்களும் மன வருத்தங்களும் இங்கு காணாமல் தான் போக போகிறது. உன் நீண்ட கால ஏக்கத்திற்கு நான் விடை கொடுத்து உன் வாழ்க்கையை முழுவதுமாக நீ இனி அங்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாகத்தான் இருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் மட்டுமே நீ என்னை அழைத்து கொண்டு இரு என்று சொல்கின்றாயா? அதுவல்ல என் தங்கமே. நீ எதிர்பார்த்ததை விட எதிர்பார்க்காத தருணம்தான் உன் வாழ்க்கையில் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த எதிர்பாராத தருணம் உன் வாழ்க்கையை மாற்றப் போவதாகத்தான் இருக்கப் போகிறது. ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா? அவர்கள் எல்லோரும் இங்கு சுய விஷயத்தை புரிந்து கொண்டும் அறிந்து கொண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாமோ என்ன கொடுக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கோமோ அதை தான் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அதுதான் அடிக்கடி இங்கு மனதை வலிமைப்படுத்த முடியாமல், தெய்வத்தையும் வலிமைப்படுத்த முடியாமல் மனம் நினைத்தபடி செய்து முடிப்பதற்கு யாரும் இல்லையே என்று எண்ணி கொள்ளாதே. நான் அனுப்பவின் மூலம் உனக்கான வெற்றி பாதை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் தருணத்தையும் கொண்டு வருவதற்குத்தான் இந்த முருகனானவன் நான் வந்திருக்கின்றேன். பின்பு எதை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வருகின்ற சோதனையும் வேதனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற கட்டத்தை எட்டியிருக்கும் போது அந்த ஜெயிக்கின்ற விஷயத்தில் நீ உன் தலையில் ஏற்றிக்கொள்ளாதே.
கர்வம் கொள்ளாதே. அதிகமாக நீ எதை பற்றி சிந்திக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாகவே மாறும். அதனால் இப்பொழுது இருக்கும் விஷயத்தை எல்லாம் மறந்துவிட்டு உனக்கு வேண்டியதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே. நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. அதற்கு நானே உறுதியேற்றுக் கொள்கிறேன். வெற்றி உனக்குத்தான். நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே. நல்லதை நான் நடத்தி தருவேன். யாமிருக்க பயமேன்?